Hello, 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 hello. Good morning, good morning, good morning, Pasangala. Welcome, everybody. So, in the morning session, I invite each and everybody of you over here. Okay? நம்ம செஷனை இப்போ ஆரம்பிக்க போகிறோம். So before we start our session, come on people, tell me என்னுடைய ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ரைட், come on people, tell me. நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி just tell me என்னுடைய ஆடியோ வீடியோ is clear or not. Okay, a very good morning to each and everybody in the session. Okay, we are gonna start our session பசங்களா. ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி just tell me whether என்னுடைய ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படிங்கிறத chat பாக்ஸில் சொல்லிடுங்க பசங்களா. வெரி warm good morning to each and everybody in the live right now. Okay, so let us start the session. It is gonna be highly helpful for you all guys. Okay, this is gonna be highly helpful for you all guys. Okay, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ. ஓகே, ஸோ எல்லாரும் இந்த செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்டா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவோட லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தி சேனல். ரைட், ஸோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த சாப்டருடைய ஒன் ஷாட்டை we have completed already. ஆமாம் தானே? do you remember it or not? அந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ 1 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் ஒரு 5 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் ஹைலி இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். சரியா? யூ ஷுட் கீப் திஸ் இன் மைண்ட். அப்போது பிஃபோர் வி ஸ்டார்ட் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேட்லையும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க பசங்களா. சரியா? அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். ஒருவேளை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 2026 நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு சூப்பர் பேட்ச் தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அப்போது அக்டோபர் மிடில் ஆரம்பிக்கும் இந்த கோர்ஸ். இதில் ஸ்க்ராட்சிலேருந்து ஜீரோலேருந்து உங்களுக்கு இந்த நீட் ஆன்லைன் கோர்ஸை நாங்கள் ஆரம்பித்து ஜனவரி எண்டில் ஃபினிஷ் பண்ணி தருவோம். அப்புறமா நடக்கக்கூடிய எக்ஸ்பிஎல் கிராஷ் கோர்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுப்போம். தென் டெஸ்ட் சீரீஸ்க்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுப்போம். இதோட ப்ரைஸு 8499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நீங்கள் இந்த பர்டிகுலர் கூப்பான் கோடை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு 15% ஆஃபர் இருக்குது. ப்ளஸ் ரெஃபரல் கோடில் இந்த ஐடியை போடுங்க, XLA2754. இந்த ஐடியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் கோடில் போட்டால் பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, அது என்னோட ஐடி. உங்களுக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸோடு சேர்த்து மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டேப் வேணும்னா இந்த ப்ரைஸ் 24648 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கூப்பான் கோடு போட்டுட்டிங்கன்னா 15% ஆஃபர் உண்டு. மறக்காமல் இந்த ரெஃபரல் கோடை போட்டுருங்க. சரியா? இந்த டேப் வந்து சாம்சங் A9. உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ், நல்ல ரேம் இருக்கும், நல்ல பேட்டரி இருக்கும், அடாப்டரு சார்ஜர் கொடுத்துருவோம். இதே பேட்ச் ஆஃப்லைன்லேயும் நடக்குது நம்மளுடைய திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் சென்டர்ஸில். அதோட ப்ரைஸு 29,500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ரைட்டுங்களா? மெட்டீரியல் டிபிபி வந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ லைவில் இருக்கிற எல்லாரும் எனக்கு ஒரு ஹார்ட்டு, அப்படி இல்லாட்டினா ஒரு ஃபயர் சிம்பிளை போடுங்க. இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்கு அமுச்சு விடுங்க. அண்ட் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சீக்கிரமாக we should reach 100 likes for this video. ஓகே, let us start the 1 mark question. ஒரு யங் ஆன்சர் இருக்குது. அதில் குரூப் ஆஃப் காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு ஹோமோஜினஸ் செல்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரோஸ்பிராஞ்சியமுடைய சென்டரில் இருக்குது. அப்போது இந்த செல்ஸுக்கு என்ன பேர்? ரொம்ப சிம்பிள். அந்த ஆன்சரில் நமக்கு 4 மைக்ரோஸ்பிராஞ்சியம் இருக்குமா, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு ஹோமோஜினஸ் செல்ஸுக்கு பேர் ஸ்போரோஜினஸ் செல்ஸ், ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? அப்போது திஸ் இஸ் த ஆன்சர்.
அண்ட் அடுத்து பாருங்கள் பார்த்தீனோஜெனசிஸ்னால் என்ன? கிட் ஆஃப் மாஸ்டர் வெரி வெரி குட் மார்னிங், சீக்கிரமாகவே மேக்ஸ் செஷன்ஸும் வரும் கிட் ஆஃப் மாஸ்டர், டோன்ட் வரி, கீப் வெயிட்டிங் ஃபார் இட். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நாள் முன்னாடி அப்டேட் வந்துடும். சரியாப்பா? பார்த்தீனோஸ் அப்படின்னா காட் ஆஃப் வெர்ஜின் அப்படின்ட்டு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ வித்தவுட் மேரேஜ் ஆமாம், காட் ஆஃப் வெர்ஜின், ஸோ மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ அப்போது ஜெனசிஸ்னால் ஃபார்மேஷன். அப்போ உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் மேல் ஃபீமேல் கேமீட்டு ஃபியூஷன் ஆகாமல் உங்களுக்கு ஒரு இது ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அதுக்கு தான் என்ன பேர்? இட் இஸ் கால்டு பார்த்தீனோஜெனசிஸு. ஓகேவா? புரியுதா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் எக்கிலேருந்து டேரெக்டாக எம்ப்ரியோ டெவலப் ஆகுது பாருங்கள், அதுதான் பார்த்தீனோஜெனசிஸு. சரியா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிட் மாஸ்டர், ஒரு பிளான்ட் இருக்குது, அதில் டிப்ளாய்டு குரோமோசோம் இருக்குதுங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 24. சரியா? அதில் எண்டோஸ்பெர்ம் எம்ப்ரியோடைய குரோமோசோம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு டிப்ளாய்டு 24. சரியா? எண்டோஸ்பெர்ம் வந்துட்டு ட்ரிப்ளாய்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது டிப்ளாய்டு வந்து 24 அப்படின்னா ஹாப்ளாய்டு வந்துட்டு எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம்? 12. ரைட்டுங்களா? ட்ரிப்ளாய்டு அப்போ என்ன வந்துடும்? 12 into 3 36. ஓகேவா? எம்ப்ரியோ வில் பி டிப்ளாய்டு, ஸோ அது 24, எண்டோஸ்பெர்ம் இஸ் 36. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். which part is known as scutellum? இந்த மோனோகாட்டில் அந்த ஒரு சிங்கிள் காட்டிலடன் இருக்கும் பாருங்கள், அந்த சிங்கிள் காட்டிலடனை தான் ஓகே நம்ம என்ன சொல்கிறோம்? we call it scutellum அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா? ஸோ தட் இஸ் த காட்டிலடன். அடுத்து பாருங்கள், which is not true for outbreeding devices? outbreedingனா கிராஸ் பாலினேஷன். கரெக்டுங்களா? அப்போது அந்த அவுட்ப்ரீடிங் டிவைஸஸுக்கு எது ட்ரூ கிடையாது? அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் கிராஸ் பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணுமோ அதை வி கால் ஆஸ் அவுட்ப்ரீடிங் டிவைஸ். கரெக்டா? இப்போ கொடுத்துருக்கிறதுல எது கிராஸ் பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணாது? ரைட்டா? அதுதான் அவுட்ப்ரீடிங் டிவைஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு சேட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாளத்தில் அவுட்ப்ரீடிங் டிவைஸ் எது கிடையாது? கண்டினியூடாக செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவுட்ப்ரீடிங் டிவைஸ் கிடையாது. அப்போ இது கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம். சம் போலன் ரிலீஸ்டு பிஃபோர் ஸ்டிக்மா இஸ் ரிசப்டிவ். இது வந்துட்டு அவுட்ப்ரீடிங் டிவைஸ் தான். ஏன்னா ஸ்டிக்மா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில போலன் ரிலீஸ் ஆகுது. அப்போது இந்த போலன் ஸ்டிக்மாவில் விழுந்தும் பலன் இல்லை, இது அவுட்ப்ரீடிங் டிவைஸ் தான். இது மூலமாக செல்ஃப் பாலினேஷன் தடுக்கப்படுது. ஆமாம் தானே? இந்த போலன் ஸ்டிக்மா ஆக்டிவாக இருக்கு முன்னாடியே ஸ்டிக்மாவில் விழுது. ஸ்டிக்மா இஸ் நாட் அட் ஆக்டிவ், ஸோ அப்போது அங்கே செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். அடுத்து பாருங்கள், ஆந்தர் ஸ்டிக்மா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கிறது. அஃப்கோர்ஸ் இப்படி பிளேஸ் ஆகிருக்கிறதும் ஒரு அவுட்ப்ரீடிங் டிவைஸ் தான். ஏன்னா ஆந்தரும் ஸ்டிக்மாவும் வேறு பொசிஷனில் இருக்குன்னா உங்களுக்கு பாலினேஷன் நடக்காது. கரெக்டாக? சேம் பொசிஷனில் இருந்தால் தான் போலன் போய் விழும். பாலினேஷன் ஆகலைன்னா செல்ஃப் பாலினேஷன் தடுக்கப்படுது, அவுட் ப்ரீடிங் கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். சரியா? அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸு. ஒரு ஃப்ளவரில் மேல் பார்ட் மட்டும் இருக்குது, இல்லை ஃபீமேல் பார்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். அப்படிப்பட்டதில் கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் அவுட் ப்ரீடிங் கிடையாது, பாக்கி எல்லாமே அவுட் ப்ரீடிங் டிவைஸு. அப்போ எது நாட் ட்ரூன்னு கேட்டால் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஐ வாண்ட் த சேட் டு கீப் மூவிங் பசங்களா. உங்களுடைய ஆன்சரை சேட் பாக்ஸில் தயவு செஞ்சு போடுங்க. ரைட்? அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸை ரீச் பண்ணியே ஆகணும். சரியா? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த அடுத்த கேள்வி. பேர்டு பாலினேட்டட் ஃப்ளவர்ஸு ஹாவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது பேர்டு மூலமாக பாலினேட் ஆகிற பூவோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஒரு பேர்டை அட்ராக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ரெட்டு ஆரஞ்சு எல்லோவாக இருக்குமா? யூஸ்வலி நாட் சென்டடாக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நெக்டர் கொடுக்குமா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துடும். ஏன்னா பேர்டு அட்ராக்ட் பண்ணணும்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? குட் மார்னிங் சஞ்சய் ராமநாதன், வெல்கம் டு த கிளாஸ். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்துட்டு சென்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
அண்ட் நெக்டார் லார்ஜாக இருக்கணும், அதுதான் அது வந்து சாப்பிடும். சரியா, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்கிறாங்களே. ஸோ பசங்களா, ஐ வாண்ட் த சேட் டு கீப் மூவிங். உங்களுடைய ஆன்சரை சேட்டில் போட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க சீக்கிரமாக. வி ஷுட் ரீச் 100 likes ஃபார் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஓகே, ரைட்டா? அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட லிங்கை ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு. ஓகே, அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டேட்டஸில் அதிலெல்லாம் வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. வாட் இஸ் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்? பொதுவாக ஒரு செல் இருக்குது, உள்ளார நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் 2ஆக டிவைட் ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த செல்லும் 2ஆக டிவைட் ஆயிரும். பட் இந்த செல்லுக்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகவே இல்லைன்னா ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன். இது எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷனில் நடக்கும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறதுட்டு ஃபார்மேஷன் ஆகும். ஞாபகம் இருக்குதா? புரியுதா? எம்ப்ரியோ சாக் இல்லை சஞ்சய், எம்ப்ரியோ சாக் இல்லை. எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார இங்கே சென்ட்ரல் செல் இருக்கும், 2 போலார் நியூக்ளியர் இருக்குமா? அப்போ அதோட போய் மேல் கேமெட்டு சேருமா? அப்போ ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்னு ஒரு நியூக்ளியஸ் வரும். என்னங்க? ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்னு ஒரு நியூக்ளியஸ் வரும். சரிங்களா? இப்போது இந்த செல் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லாக மாறுதுங்க, ரைட்டுங்களா? அப்புறம் என்ன மாறும்? அந்த ஒரு நியூக்ளியஸு வில் பிகம் மல்டிபிள் நியூக்ளியஸுங்க, அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன், ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் சொல்லுவோம். ரைட்டா? புரியுதா பசங்களா? கீப் த சாட் மூவிங், சேட்டை மூவ் பண்ணிட்டே இருங்க, நிறைய உங்கள் ரிப்ளையை போட்டுகிட்டே இருங்க. சரியா? இன்டைன் ஆஃப் போலன் இஸ் மேட் அப் ஆஃப். போலன் கிரெயின் அப்படிங்கிறது உடைய அந்த செல்வால் 2 லேயராக இருக்குது. இன்னரில் இருக்கிறது இன்டைன், வெளியில் இருக்கிறது எக்ஸைன். சரிங்களா? எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபொலனின், நமக்கு தெரியும். இன்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? சேட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்சிஆர்டியில் டைரெக்டாக இருக்குது. ஓகே, இன்டைன் செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால் ஆனது. பெக்டின், ஓகே, அந்த கெமிக்கலும் நார்மலாக குளுக்கோஸ் பாலிமர் செல்லுலோஸ் அதால் ஆனது, டைரக்ட் என்சிஆர்டி. அப்போ 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். கிவ் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் அ பிளான்ட் விச் கேம் டு இந்தியா as a contaminant with imported wheat and causes pollen allergy. இந்தியாவுக்கு ஓகேங்களா இம்போர்ட் பண்ணப்பட்ட வீட்டோட சேர்ந்து ஒரு தேவையில்லாத கண்டாமினண்ட்டாக உள்ளார வந்த ஒரு பிளான்ட் என்ன பண்ணிருச்சு, நிறைய ஸ்ப்ரெட் ஆகி போலன் அலர்ஜியை காஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதோட பேர் தெரியுமா? சேட்டில் போடுங்க பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் பார்த்தீனியம். we can also call it as carrot grass. புரியுதா? சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்க. how many haploid nuclei and haploid cells are present in female gametophyte of angiosperm? ரைட்டுங்களா? ஸோ angiosperm உடைய ஃபீமேல் கெமிட்டோஃபைட் யாருங்க? we call it embryo sac. கரெக்டுங்களா? அந்த எம்ப்ரியோ சாக்கில் ஹாப்ளாய்டு நியூக்ளியை எத்தனை இருக்கும், ஹாப்ளாய்டு செல்ஸ் எத்தனை இருக்கும் சொல்லுங்கள். ஹாப்ளாய்டு நியூக்ளியை இருக்குல்ல, அது 8 இருக்கும். ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? அந்த ஹாப்ளாய்டு நியூக்ளியை செல்ஸ்குள்ளே இருக்கிறதா ஹாப்ளாய்டு செல்ஸ். அந்த ஹாப்ளாய்டு செல்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ரைட்? சொல்லலாமா? என்னென்ன சொல்லலாமா? 3 ஆன்டிபோடல் செல்ஸு, அதுக்குள்ளார 3 ஆன்டிபோடல் நியூக்ளியை விச் இஸ் ஹாப்ளாய்டு. ஓகேவா? இதுதானே எம்ப்ரியோ சாக்கு. ரைட்டுங்களா? சென்டரில் சென்ட்ரல் செல்லு, அதில் 2 ஹாப்ளாய்டு போலார் நியூக்ளியை, அப்புறம் இங்கிட்டு 2 சினர்ஜிடு, ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு ஹாப்ளாய்டு நியூக்ளியை. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எக்கு செல்லு, அதுக்குள்ளே ஒரு ஹாப்ளாய்டு நியூக்ளியை. அப்போது இந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே எத்தனை ஹாப்ளாய்டு நியூக்ளியை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. எத்தனை ஹாப்ளாய்டு செல் இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போது ஆன்சர் என்னது? 7 ஹாப்ளாய்டு செல், 8 ஹாப்ளாய்டு நியூக்ளியை. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இந்த கொஷின் புரிஞ்சுது சேட்டில் ஒரு சிஎல் போடுங்க, அப்படின்னா கிளியர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, கீப் த சேட் மூவிங். ரைட்டுங்களா? என் வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம சீக்கிரமாக இந்த வீடியோக்கு 100 likes ரீச் பண்ணி ஆகணும். சரியா? அடுத்து let us match these 2 things right now. ஓகேங்களா? மேட்ச் பண்ணலாமா? எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ரீஷர் மேல் கெமிட்டோஃபைட் பிரைமரி parietal layer. ஸோ மேல் கெமிட்டோஃபைட் அஃப்கோர்ஸ் போலன் கிரெயின். அப்போ 3க்கு A,
3க்கு ஏ எதுன்னு பார்த்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சரு. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு ஆல்கேல உங்களுக்கு இட் வில் ஹேப்பனு, ரைட்டுங்களா? அண்ட் அதுக்கப்புறம் அண்ட்ரீஷியம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேமன் தான். ஆமாம் தானே? மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. எஸ் ஆர் நோ சொல்லுங்கள் நீங்களே. அப்புறம் ப்ரைமரி பரைட்டல் லேயர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆன்சருடைய வாலில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. சரியா? இது டேரெக்டாக என்சிஆரில் இருக்காது, கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின். அப்போ ஆன்சர் என்னதுங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, அசர்ஷன் ரீசன் ஹைபிரிட் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் கல்டிவேஷன் to increase productivity and apomixis can be an important tool for maintaining hybrid nature. ஸோ கல்டிவேஷனில் ஹைப்ரிடை பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஹைப்ரிடை பயன்படுத்தினா சாதாரண க்ராப்பை விட ஹைப்ரிட்ஸு நிறைய ஈல்டு தராங்கங்க, நல்லா சூப்பராக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சரிங்களா? அந்த ஹைப்ரிடை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த ஹைப்ரிடோடைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போமெக்சிஸ் பண்ணணும். அப்படின்னா என்னதுங்க? இந்த ஹைப்ரிட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த சீடை தூக்கிட்டு போய் விதைச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இது இஸ் கரெக்டு. ஓகேவா? ரீசன் பாருங்கள், சீட் ப்ரொடியூஸ்ட் பை அப்போமெக்டிக் பிளான்ஸு ஆர் ஐடென்டிக்கல் டு மதரு ஆஸ் தேர் இஸ் நோ செக்ரிகேஷன். இதுவும் கரெக்டுங்க. ஏன்னாங்க அப்போமெக்டிக் பிளான்ட்டு கொடுக்குற சீடு அப்படியே அந்த பேரண்ட் மாதிரியே இருக்கும். அதாவது ஹைப்ரிட் பேரண்ட் எடுக்கிறேன், சரியா? அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்போமெக்சிஸ் பண்ணி சீடை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போது அப்போமெக்சிஸ்னால் நான் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடை கொண்டு வரதுனால அப்படியே அந்த ஹைப்ரிட் பிளான்ட் இருக்குது பாருங்கள், அது மாதிரியே இருக்குங்க இந்த சீடு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன்லாம் கிடையாது, செக்ரிகேஷன்லாம் இல்லை, ரைட்? ஸோ அப்போ இது இஸ் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஒன். அப்போது போத் இஸ் ரைட்டு ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்படி இருக்கிறதுனால தான் ஹைப்ரிடை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஸ்போரோபோல்னின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரொடெக்ட் த போலன் கிரெயின். ஆமாம் தானுங்க, கரெக்டுங்களா? இது மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான், போலனை ப்ரொடெக்ட் பண்ணோம். போலன் ஆர் வெல் ப்ரிசர்வ்ட் ஆஸ் ஃபாசில். போலனை பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் ஃபாசிலாக கூட ப்ரிசர்வ் ஆகிருக்குங்க பல வருஷம் கழிச்சு. என்ன ரீசன் தெரியுமா? இது கரெக்டு தான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஸ்போரோபோலினால தான். அப்போது அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ. ஆனால் உங்களுக்கு இன்னும் இருங்க, நான் இதுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். அந்த இமேஜ் காட்டும் போது உங்களுக்கு புரியும், ரைட்? ஓகே, அந்த இமேஜ் காட்டும்போது உங்களுக்கு புரியும். கிவ் மீ 1 minute, ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரே ஒரு இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்போரோபோலின் சம்மந்தமாக ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அ இமேஜுங்க. ஓகே, ஸோ வெரி குட் மார்னிங் எவ்ரிபாடி. லைவில் இருக்கிற எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹவு இஸ் யுவர் டே டுடே? ஓகே, நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். Hi. Syed, good morning, pa. Welcome to the class, Syed. So nice to see you here. Good morning, Syed. Very good morning. கண்டிப்பாப்பா, you can get very good mark if you start now. சரியா? கண்டிப்பாக you can get very good mark, Syed. அந்த ஸ்போரோபோலின் இமேஜ் காட்டுறேன் பாருங்கப்பா. You can definitely get நல்ல மார்க் எடுக்க முடியும் சையத். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ரைட்டா? புரியுதா? ஸோ பசங்களா, கீப் த சேட் மூவிங். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டெய்லியும் பயாலஜிக்குன்னு தனியாக டைம் கொடுங்க. தினமுமே கிவ் அ செப்பரேட் டைமிங் ஃபார் பயாலஜி. சரியா? ஓகேவாப்பா? இப்படி பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ இட்.
ரைட்டா? if you do like that கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஓகே ரைட். அப்போது ஸ்போரோபோலின்ங்கிறது ஒன்றும் இல்லை, கெமிக்கல் தான். இப்போ என்ன அப்படின்னா இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த அசர்ஷனை இது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? ஸ்போரோபோலின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, போலன் கிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போது உங்களுக்கு ரீசன் அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அப்போது என்ன போடணும், இந்த இடத்துல ஸ்போரோபோலனின் அப்படிங்கிறதுல ஒரு பர்டிகுலர் ஆட்டம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் நேச்சர் இருக்குது, அதனால தான் அது மோஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா இந்த ரீசன் அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் போலன் ஃபாசிலாக ப்ரிசர்வ் ஆகுது, ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வந்துட்டு அசர்ஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்காது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு, இதுக்கு காரணம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னா ப்ரிசர்வ் ஆகுது அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்க கெமிக்கலுடைய நேச்சர். ஆனால் ஒருவேளை இஃப் இந்த கேஸில் இஃப் ரீசன் இஸ் அசர்ஷன் அண்ட் அசர்ஷன் இஸ் ரீசன், இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த ரீசனை தூக்கி அசர்ஷனில் போட்டுட்டு அசர்ஷனை தூக்கி ரீசனில் போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ இது ரீசன் ஆயிருமா? போலன் ஆர் வெல் ப்ரிசர்வ்ட் ஆஸ் ஃபாசில். இது என்னங்க ஆயிரும்? இது அசர்ஷன் ஆயிருங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு ரீசனாக இதை போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்போரோபோலின் மோஸ்ட் ரெசிஸ்டண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ ஒரு வேளை இது அசர்ஷனாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ரீசன் வந்துட்டு இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பட் இது ரீசன் இது அசர்ஷன்னா அப்படி பண்ணலைங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்னங்க, ஆர் இஸ் எக்ஸ்பிளனேஷன், ஆர் இஸ் கரெக்டு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏங்க. இப்படி இருக்கும்போது இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஹலோ கைஸ். ஓகே, ஐம் பேக். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இதான் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அக்டோபர் மிடில் ஆரம்பித்து ஜனவரி எண்டில் உங்களுக்கு ஃபுல் நீட் போர்ஷனை முடிச்சு அப்புறம் கிராஷ் கோர்ஸ் கொடுத்து டெஸ்ட் சீரிஸ் கொடுத்து 2026 நீட் எக்ஸாமில் உங்களை தயார்படுத்துறது எங்களோட வேலை. அதோட ப்ரைஸ் 8499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. டேபு மெட்டீரியலும் வேணும்னா 24648 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எப்போ? இஃப் யூ யூஸ் திஸ் கூப்பான் கோடு டாக் 2026, சரியா? அண்ட் மறக்காமல் இந்த ரெஃபரல் கோடை போட்டுருங்க, XLA2754, இது என்னோட ஐடி. இந்த ரெஃபரல் கோடை போட்டிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஓகே ரைட். அப்போ இந்த டேப் இஸ் சூப்பர் ஹைலி ஹெல்ப்ஃபுல், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் உடைய ப்ரைஸ் 29,500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, சரியா? ஸோ மெட்டீரியல் டிபிபிஸ் இருக்குது. அப்போது நம்ம 2 மார்க்குக்கு போகலாம். ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? எனக்கு சாட் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோக்கு மினிமம் 100 லைக்ஸ் வந்து ஆகணும், ரைட்டுங்களா? ஸோ கைண்ட்லி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம லெட்டஸ் டிஸ்கஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark questions ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் பசங்களா, சரியா? லுக் அட் யர், மென்ஷன் த கைண்ட் ஆஃப் கார்பில் இன் த டயக்ராம் பிலோ. இங்கே இருக்கிற இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய ரெண்டுமே ஃபீமேல் ரிப்படி பார்ட், கார்பில், ரைட்? ஸோ இதுவும் புக்கில் இருக்குது, இதுவும் புக்கில் இருக்குது. கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். டைரக்ட் என்சிஆர்டி கொஷின் தான், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு பெப்பாவரோடையது, செகண்ட் இருக்கிறது கூடியது வந்துட்டு உங்களுக்கு மைக்கேலியாவோடது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுலேயும் சரி செகண்ட்லேயும் சரி மல்டி கார்புலரி. அப்போது அந்த ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா அப்படிங்கிறதாங்க கார்புலார் பிஸ்டல். ஸோ அது எப்படின்னா நிறையா இருக்குங்க, என்னங்க, மல்டி விச் மீன்ஸ் வாட்டுங்க, மெனிங்க, நிறையா இருக்கும். அது ஒவ்வொரு கார்பலும் ஃபியூஸ் ஆகிருக்கு, யுனைட் ஆகிருக்குன்னா சின் கார்பஸ் பிஸ்டில், அது பெப்பாவரில் இருக்கும், ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லை ஃபியூஸ் ஆகலை, தனித்தனியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அது அப்போ கார்பஸுங்க. ஸோ இதில் தனித்தனியாக ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா, இந்த கார்பில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்குது மைக்கேலியா, இதெல்லாம் ஃபியூஸ் ஆகி சென் கார்பஸாக இருக்குது, சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark. என்ன செய்யுது பசங்களா? சேட்டை ஓட்டிக்கிட்டே இருங்க, அதாவது உங்கள் காமெண்ட்டை உங்களுடைய ஆன்சரை சேட்டில் போட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் வீடியோவுக்கு லைக்கு தயவு செஞ்சு போட்டுருங்க. வி ஹாவ் டு ரீச் மினிமம் 100 likes ஃபார் திஸ் வீடியோ, ரைட்டா? ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட்டில் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு முன்னாடியே, ஐ மீன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்டு, ஓகேங்களா, பிஃபோர் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அண்டர்கோ என்ன செல் டிவிஷன்? அண்டர்கோ செல் டிவிஷன் நமக்கு தெரியும், ஓகேங்களா?
என்னங்க மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செல் டிவிஷன் நடக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க, மியாசிஸுங்க. சரிங்களா? வாட் would be the ploidy of the cells of the tetrad? பாருங்கங்க, மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படி இல்லைனா போலன் மதர் செல் டிப்ளாய்டாக இருக்குங்க. அதில் மியாசிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 மைக்ரோஸ்போர் வரும். ஆமாங்களா? அது 4மே ஹேப்ளாய்டுங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஸோ மியாசிஸ் நடக்கும், ரைட்டுங்களா? 4மே ஹேப்ளாய்டுங்க. புரியுதுங்களா? அமாங் த அனிமல், இன்செக்ட், அதுவும் பர்டிகுலராக பீஸு ஆர் த டாமினன்ட் பாலினேட்டிங் ஏஜென்ட்டுங்க. அவங்க தான் மேஜராக பாலினேட்டர் பண்ணுவாங்க, பாலினேஷன் பண்ணுவாங்க. லிஸ்ட் எனி ஃபார் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர். பூச்சி ஒரு ஃப்ளவரை பாலினேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளவருக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நல்லா பெருசாக இருக்கணும், அப்போ தான் பூச்சி வந்து உட்கார முடியும், பாலினேட் பண்ண முடியும். ரெண்டாவது ஃப்ளவர் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் பூச்சி அட்ராக்ட் ஆகி வந்து உட்காரும். மூணாவது அது நல்ல ஸ்மெல்லு கொடுக்கணும், அப்போ தான் பூச்சி அட்ராக்ட் ஆகும். நாலாவது அதில் நெக்டர் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் பூச்சி வந்து அதை சாப்பிடும். இதெல்லாம் உங்களுடைய ஃப்ளவர் பூச்சிக்கு கொடுத்துச்சுன்னா பூச்சி ரிட்டர்னில் பாலினேஷன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? புரியுதா? பாலினேஷன்னா தெரியுங்களா? யாருக்கு பாலினேஷன்னா என்னன்னு தெரியாது சேட்டில் சொல்லுங்கள், இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க சேட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரியா? அடுத்து கெய்ட்னோகேமி ஜீனோகேமிக்கான வித்தியாசம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒரு செடி இருக்குது, ஒரு செடியில் ஒரு இடத்துல மேல் ஃப்ளவர் இருக்குதுங்க, அதே செடியில் இன்னொரு இடத்துல ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குது. இப்போ மேல் ஃப்ளவருடைய போலன் ஃபீமேல் ஃப்ளவருக்கு போகுதுன்னா அதான் ஜெய்ட்னோகேமி. இது பார்த்தா ஃபங்க்ஷனலாக பார்த்தா கிராஸ் பாலினேஷன் மாதிரி தெரியும், ஆனால் ஜெனட்டிக்கலாக இது வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் தான். ஏன்னா இந்த 2 ஃப்ளவருமே ஒரே பிளான்ட்டில் உள்ளது, 2 பேருக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் சேம். இதாங்க ஜெய்ட்னோகேமி. ஜீனோகேமினா இங்கே ஒரு பிளான்ட்டு, அதில் மேல் ஃப்ளவர் இருக்குது, இங்கே இன்னொரு பிளான்ட்டு, இதில் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குது. இந்த பிளான்ட்டோட மேல் ஃப்ளவர்லேருந்து போலன்னு இந்த ஃபீமேல் ஃப்ளவருடைய அந்த ஸ்டிக்மாக்கு போகுங்க. இதுதான் ஜீனோகேமி, கிராஸ் பாலினேஷன். பாருங்கள் என்னதுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் from another from another இல்லை, சரிங்களா? மன்னிச்சிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் another flower of the same plant. ஒரே பிளான்ட்டுங்க, ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவருங்க. அதுதான் ஜெய்ட்னோகேமி. இதில் உங்களுக்கு கெமெட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்காது. ஏன்னா ஒரே பிளான்ட்டு தானுங்க. இப்போ 2 ஃப்ளவருமே ஒரே பிளான்ட்டை சேர்ந்தது, ஸோ புது ஜீன்ஸ் இல்லை, சேம் ஜீன்ஸ் தான், ரைட்டுங்களா? பட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட், 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு இடையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்போ ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்கும். ரோசாப்பூ தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ரோசாப்பூ. அப்படி இருக்கும்போது 2 டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறது கம்பைன் ஆகும்போது தான் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்கும். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? புரிஞ்சுதான் நான் சொல்ல வருது? சேட்டில் சீல் போடுங்க. அப்போ இந்த இமேஜை கொடுத்துருக்க இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், இந்த ஃபிகரில் டைகாட் எம்ப்ரியோ இருக்குதுங்க. ஸோ பார்ட் ஏ பார்ட் பியை மார்க் பண்ணிவிட்டு அதோடைய ஃபங்க்ஷனை நம்ம சொல்லலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ வந்துட்டு பிளிமியூலு, ஓகேங்களா? என்னதுங்க? பார்ட் ஏ வந்துட்டு பிளிமியூலுங்க, இது வந்து காட்டிலிடனுங்க. சரிங்களா? புரியுதா? இதுவே உங்களுடைய ஆமாம், இது வந்துட்டு டைகாட் எம்ப்ரியோட ஃபிகரு, ரைட்? ஸோ இது வந்துட்டு ஓவியலோட ஃபிகரு, நம்ம இதை விட்டுடலாம். ஓவியல் பொறுத்த வரைக்கும் இது மைக்ரோபைலுங்க, ரைட்டுங்களா? அண்ட் அதே மாதிரி இது வந்துட்டு இன்டெக்மெண்ட்டுங்க. சரிங்களா? புரியுதுங்களா? இது வந்து டைகாட் எம்ப்ரியோங்க, இது வந்து பிளிமியூலுங்க, எம்ப்ரியானிக் ஷூட்டு, இது 2 காட்டிலிடனு, ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள், இதனுடைய ஃபங்க்ஷன் என்னங்க? எம்ப்ரியானிக் ஷூட்டு பிளிமியூல் ரொம்ப சிம்பிள். இந்த சீடை மண்ணுக்குள்ளார போட்ட உடனே இந்த எம்ப்ரியானிக் ஷூட் பிளிமியூல் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகி நமக்கு பெரிய ஷூட்டு ஸ்டெம்லாம் வருது, ரைட்டா? கார்டிலிடன் வந்து இட்ஸ் இலையில் இருக்கக்கூடிய, அதாவது விதையில் இருக்கக்கூடிய இலைன்னு சொல்லுவாங்க, விதை இலைன்னு சொல்லுவாங்க, சீடில் இருக்கக்கூடிய லீஃப் லைக் ஸ்ட்ரக்சருங்க. இது கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதான் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ லெட் அஸ் லீவ் திஸ் டயக்ராம். இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஏன்னா டைகாட் எம்ப்ரியோடதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான். சரியா? இப்போ அடுத்த 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பாருங்கள். ஸ்டேட் எனி ஒன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் போலன் டு ஹியூமன். போலன் வந்து மனுஷனுக்கு அட்வான்டேஜும் அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் 2மே தருதுங்க. சரியா? உங்களுக்கு தெரியுமா அது என்னென்னு? சேட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு சேட்டில் போட்டுகிட்டே இருங்க, வீடியோக்கு லைக்கை போட்டுகிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், போலனில் நிறைய நியூட்ரியன்ட் இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது. அதனால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் போலன் டேப்லெட்டை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஆகாரம் சாப்பிட்றது இல்லாமல் இது எக்ஸ்ட்ராவாக ஊட்டச்சத்துக்கு சாப்பிடுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா நிறையா போலன் அலர்ஜியை காஸ் பண்ணும், பிராங்கியல் அஃப்ளிக்ஷனை காஸ் பண்ணும். அதாவது இந்த பிராங்கி இருக்குங்களே சுவாச குழாயில்,
அதில் பிரச்சனையை உருவாக்கும். அதனால் க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் வருங்க. க்ரானிக் அப்படின்னா என்னதுங்க? ஓகேங்களா, லாங் டேர்முக்கு அந்த வியாதி இருக்கும், அதான் க்ரானிக். சரிங்களா? ஸோ ப்ரீதிங் ப்ராப்ளம் லாங் டேர்முக்கு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அகெயின் நம்ம 2 மார்க் முடிச்சிட்டோம். ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க. ரைட்டுங்களா? இந்த கூப்பான் கோடை யூஸ் பண்ணி 15% ஆஃபர் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. XLA 2754 அப்படிங்கிற இந்த ரெஃபரல் கோடை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட், லெட்டஸ். இது வந்து ஆஃப்லைனுக்குங்க 29,500. ரைட்டா? இங்கேயும் சேரும்போது என்னோட கூப்பான் என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். XLA 2754 அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்போ இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ்க்கு நம்ம போகிறோம். ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? 2 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேட்டில் யூஸ்ஃபுல் போடுங்க. ஓகே, ஒரு ஹார்ட், ஒரு ஃபயர் சிம்பிள் போடுங்க. ரைட், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, 45 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஹவு ஆர் யூ ஃபீலிங் ரைட் நவ்? சேட்டில் எனக்கு சொல்லுங்கள். கண்டினியூடு செல்ஃப் பாலினேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா இன்பிரீடிங் டிப்ரெஷனை கொடுக்கும். தொடர்ந்து செல்ஃப் பாலினேஷன் ஆகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான்ட்டில் இன்பிரீடிங் பண்ணிட்டே இருந்தோன்னா ஒரு ப்ராப்ளம் உருவாக்கும். அதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன். சரியா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? லிஸ்ட் 3 டிவைசஸ், 3 டிவைசஸ் கேட்குறாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா which flowering plant have developed to discourage self pollination. ஸோ ஒரு ஃப்ளவரில் தன்னுடைய அந்த போலன் அதே ஃப்ளவருடைய ஸ்டிக்மாவில் விழுறது தான் செல்ஃப் பாலினேஷன். ஆமாம் தானுங்க? இதை தடுக்கிறதுக்கு ஒரு 3 டெக்னிக் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ரைட்டா? சூப்பர் சையத், ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அண்ட் வீடியோ லைக் பண்ணலன்னா பண்ணிடுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம்? போலன் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி. அதாவது போலன் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா ரிசப்டிவாக இருக்கணும். ரிசப்டிவ் அப்படின்னா ரிசீவ் ஆகக்கூடிய ஸ்டேட்டில் ஆக்டிவாக ஃபங்க்ஷனலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் போலன் ஸ்டிக்மாவில் விழும்போது ப்ராப்பராக அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். பட் இது ரெண்டுத்துடைய அந்த ப்ராசஸ் வந்து சின்க்ரனைஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்னங்க? போலன் ரிலீஸ் ஆயிரும், ஆனால் ஸ்டிக்மா ரிசப்டிவாக ஆக்டிவாக ரிசீவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காது. இப்போ போலன் விழுந்தும் பயன் இல்லை. ஸோ செல்ஃப் பாலினேஷன் அந்த ஃப்ளவரில் நடக்காது. கிராஸ் பாலினேஷன் நடந்தாகணும். அதே மாதிரி ஸ்டிக்மா ஆக்டிவாக இருக்கும்போது போலன் ரிலீஸ் ஆகாது. இப்படி கூட இருக்கலாம். ஸோ இது மூலமாக செல்ஃப் பாலினேஷனை நம்ம தடுக்க முடியும். ரெண்டாவது பாருங்கள், ஆந்தர் ஸ்டிக்மா டிஃப்ரெண்ட் பொசிஷன் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கிறது ஒரு சில பிளான்ட்டில். இப்போ ஆந்தரும் ஸ்டிக்மாவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஆந்தரில் இருக்கிற போலன் ஸ்டிக்மாவில் ஈஸியாக விழுந்துடும். வேறு பொசிஷனில் இருந்துச்சுன்னா இப்படி இருந்து இப்படி போக முடியாது, கஷ்டம். சரியா? அப்போ அது மூலமாக அந்த ஃப்ளவரில் செல்ஃப் பாலினேஷனை தடுத்துடலாம். கிராஸ் பாலினேஷனை நம்ம ப்ரொமோட் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஏங்க செல்ஃப் பாலினேஷன் பண்ணக்கூடாது, நம்ம இதெல்லாம் பண்ணி தான் பண்ணணுமா? அதுக்காக அறிவு இருக்க வேணாமா? அதனால தான் அதுக்காக இருக்கிற அறிவு தான் இது. பை பர்த் அதுக்கு ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம் இருக்கும். அதுக்காக இருக்க அறிவு தான் இது. என்ன அறிவு? ஒருவேளை தன்னோட சொந்த போலனே வந்து ஸ்டிக்மாவில் விழுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. வேறு ஏதாவது போலன் விழுந்தாதான். வேறனா அங்கே பாருங்கள், ஒரே இனத்துக்குள்ளார தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ரோஸுக்குள்ளார, லில்லிக்குள்ளார, ஜாஸ்மினுக்குள்ளார தான் ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது. வேறு யாரு கூடயும் நடக்காது. ஆனால் அந்த ஒரே பிளான்ட்டுக்குள்ளார இல்லாமல் இன்னொரு பிளான்ட்லேருந்து நடக்கும். இப்போ ஹியூமனில் சொல்கிறோம்ல, சொந்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணக்கூடாது, அந்த கான்செப்ட் தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா. சொந்த போலன் விழுந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடும் ஸ்டிக்மா. சரியா? புரிஞ்சுதா? நம்ம அடுத்த 3 மார்க் கொஸ்டினுக்கு போகலாமா? ரைட், ஆர் யூ ஆல் வித் மீ? ஸோ லைவில் இருக்கிற எல்லாரும் ஓகே எனக்கு சேட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் யூ ஆல் வித் மீ? ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு ஐ வாண்ட் மினிமம் 100 லைக்ஸ் பசங்களா. ரைட்டா? அடுத்து பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் anatropous ovule with a neat diagram. ஸோ ஒரு நீட்டான டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் என்னங்க? anatropous ovuleங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ் தராங்க. நம்ம ஒரு நீட் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ரைட், இதுதான் அந்த நீட் டயக்ராம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அதில் ஒரு காம்பு, ஓகேங்களா, ஸ்டால்க் இருக்குங்க. அதுக்கு என்னங்க பேர்? இட் இஸ் கால்டு ஃபியூனிக்கல். ரைட்டுங்களா? அந்த ஃபியூனிக்கல் ஓவரியோடைய பிளேசண்டால் அட்டாச் ஆகிருக்குங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஓவரி இருக்குதா? ரைட்டுங்களா? அப்போ ஓவரியில் என்னதுங்க இருக்குதுங்க? பிளேசண்டாக இருக்குதுங்க. ரைட்டா? அப்போ இந்த ஓவரிக்குள்ளார ஓவியூல் இருக்குதுங்க. அப்போது இந்த ஓவியூவில் பிளேசண்டாவோட அட்டாச் பண்ணுறது யார் தெரியுங்களா? அதுதாங்க இந்த ஸ்டால்க் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஃபியூனிக்கல். ஓகே, அவங்க யாருங்க? தே ஆர் ஃபியூனிக்கல். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியருங்களா? அடுத்து பாருங்கள், ஜங்ஷன் பிட்வீன் ஃபியூனிக்கல் அண்ட் ஓவியல் இஸ் கால்டு ஹைலம். ஸோ இந்த ஓவியலுக்கும் இந்த ஸ்டாலுக்கு ஃபியூனிக்கல் இருக்காங்க பாருங்கள், இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ இட் இஸ் கால்ட் as ஹைலம். புரிஞ்சுச்சா? செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் போகலாமா? பாருங்கள், ஓவியல் may be surrounded by 1 or more integument with an opening at a tip. Opening is called micropyle. பாருங்கள், ஓவியலில் 1 or 2 கவரிங் என்வலப் இருக்குங்களா, அதுதான் இன்டெகுமெண்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வெளியில் இருக்கிறது அவுட்டர் இன்டெகுமெண்ட்டு, அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறது இன்னர் இன்டெகுமெண்ட்டு. கேன் யூ சி வாட் ஐ எம் சேயிங்? புரியுதுங்களா? அப்புறம் இந்த ஓவியலுடைய டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை,
ஒரு ஓப்பனிங் இருக்குதுங்களா, ஸோ அதுக்கு தான் பேர் மைக்ரோபைல், ரைட்டுங்களா. இது மூலமாக தான் போலன் டியூப் உள்ளார வரும், புரியுதுங்களா. அடுத்த பாயிண்ட் பேசலாமா. ஆப்போசிட் எண்ட் ஆஃப் மைக்ரோபைல் இஸ் ரெஃபர் டு அஸ் சிலாசல் எண்டு த பேசல் பார்ட் ஆஃப் ஓவியூல். ஸோ இது மைக்ரோபைல் இருக்குதுங்களா, ஓவியலோட இந்த பார்ட்டை வந்துட்டு அல்லது இந்த எண்டை மைக்ரோபைலர் எண்டு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு எண்டு இருக்குங்களா, அதுக்கு என்ன பேருனா இட் இஸ் கால்டு செலாசல் எண்டு. ஓவியலுடைய பேஸு இதுதாங்க, ஓகேவா. அப்போ அடுத்த பாயிண்ட் போகலாமா. Mass of cell known as nucleus is present within integument that contain normally single embryo sac. பாருங்க, இங்கே இன்டெகுமெண்ட்ஸுக்குள்ளார ஓகேவா, இங்கே எம்ப்ரியோ சாக் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் நியூசிலஸ். அதிலிருந்து பாருங்கள், இந்த மைக்ரோபைலார் டிப்பு கிட்ட இருக்க ஒரே ஒரு நியூசிலஸ் செல்லு போலன் மதர் செல் ஆகிட்டு உங்களுக்கு போலன் இல்லை, மெகாஸ்போர் மதர் செல் ஆகும். இது ஃபீமேலில், ஸோ மெகாஸ்போர் மதர் செல் ஆகும். அதுலேருந்து 4 மெகாஸ்போர் வரும், அதில் 3 வேலை செய்யாமல் போயிடும், ஒரு மட்டும் வேலை செய்யும். அதுதாங்க ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் எம்ப்ரியோ சாக்காக மாறும், ஓகேங்களா, புரியுதுங்களா. அதுதான் ஃபீமேல் ஜெமிட்டோஃபைட்டு. இப்போ ஒரே ஒரு எம்ப்ரியோ சாக்கு இருக்கும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்போ நம்ம ஒரு அனட்ரோபஸ் ஓவியலுடைய ஃபீச்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோடைய டயக்ராமையும் வரைஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இஸ் இட் கிளியர்? அப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். லிஸ்ட் எனி 3 டிஃபரன்ஸு பிட்வீன் விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர் அண்ட் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர். விண்டு பாலினேட்டட் ஃப்ளவருக்கும் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவருக்கும் இருக்க வித்தியாசத்தை கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ இது விண்டு மூலமாக பாலினேஷன் ஆகுது, பூச்சி மூலமாக பாலினேஷன் ஆகுது. பாருங்களேன், விண்டு மூலமாக பாலினேஷன் ஆகுதுன்னா பூ பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா. சின்னதாக இருந்தால் போதும், சின்னதாக இருந்தாலும் குரூப்பாக நிறையா இருக்கணும். அப்போ தான் போலன் காற்றுல வரும்போது ஒரு பூல் இல்லைனாலும் இன்னொரு பூவில் விழுந்துடும், ஏன்னா குரூப்பாக நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா. கலர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இவங்க வந்து பூச்சியை அட்ராக்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர் அப்படியே ஆப்போசிட்டுங்க, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் அந்த பாலினேட்டர் பூச்சி அட்ராக்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதான் நான் சொல்லுறது? ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு வணக்கம், வெல்கம். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சேட்டில் ஆன்சரை போட்டுக்கிட்டே இருங்க, ரைட். ஐ வாண்ட் த சேட் டு கீப் ரன்னிங். அடுத்து, விண்டு பாலினேட்டரில் இருக்கிற ஃப்ளவர் வந்துட்டு சென்ட்டு நெக்டர்லாம் கொடுக்காது, ஏன்னா பூச்சிக்கு இது கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா காற்று தான் அதை கொண்டு வருது, ஸோ இதெல்லாம் கொடுக்காது. பட் இவங்க கொடுப்பாங்க, இவங்க இதை கொடுத்தாதான் பூச்சி பாலினேஷன் பண்ணுறதுக்கு வருமே, சரியா. போலன் வந்துட்டு ட்ரையாகவும் இருக்கும், அன்வெட்டபிள், ஸோ ட்ரையாகவும் லைட் வெயிட்டாகவும் கூட இருக்குங்க, ரைட்டுங்களா. அப்போ தான் அவங்களுக்கு அது ஈஸியாக பறந்து போயிட்டு என்னங்க இன்னொரு பூ கிட்ட போக முடியும். அன்வெட்டபிள் அப்படின்னா ஏதாவது தண்ணி பட்டு ஈரம் பட்டது அப்படின்னா நனைஞ்சு கொஞ்சம் வெயிட் அதிகமாகி கீழே விழுந்துடக்கூடாது, ரைட்டா. ஸோ ஈரம் அதிகமாகி டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்குங்க. இது வந்து ஸ்டிக்கியாக இருக்குங்க, ஏன்னா இது ஒற்றை தன்மையில் இருந்தால் தான். இப்போ ஒரு பூச்சி வருதுங்கன்னா அது உடம்புல போலன் ஒட்டியிருக்குங்க. எப்படி ஒட்டியிருக்கும்? ஒரு பூச்சி வந்து பூவில் உட்காருதுன்னா பூவில் இருக்கிற போலன் அந்த பூச்சி உடம்புல ஒட்டிருங்க. அப்போது அந்த பூச்சி உடம்புல போலன் ஒட்டியிருக்கா, இப்போ இந்த பூச்சி போய் இன்னொரு ஃப்ளவரில் விழுந்த உடனே இந்த பூச்சி உடம்புல ஒட்டியிருக்கிற போலன் அந்த ஃப்ளவருக்கு போயிடும், சரியா, புரியுதா? இஸ் இட் கிளியர்? அதே வெண்டு பாலினேட்டட் ஃப்ளவரு, அதில் ஸ்டிக்மா நல்லா பெருசாகவும் நல்லா வெல் எக்ஸ்போஸ்டாகவும் இருக்குங்க, ஓகேங்களா. ஹேரி அண்ட் பிரான்ச்சாக இருக்குங்க. ஸோ அப்படி நல்லா பெருசாக இருந்தால் தான் வெண்டு மூலமாக வர போலனை இவங்க ரிசீவ் பண்ண முடியும், சின்னதாக இருந்தால் ரிசீவ் பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ இதில் பாருங்கள், ஸ்டிக்மா வந்து சின்னதாக இருக்கும், ஃப்ளவருக்குள்ளார இருக்கும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படியாவது பூச்சி உடம்புல இருக்கிற போலன் இதில் வந்து உட்காந்துரும். இதுதான் மெயின் டிஃபரன்ஸுங்க. அடுத்து தெரியுமா பார்க்கலாமா? இது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? லைவில் இருக்கிறவங்களுக்கு. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மெய்ஸ் கிரெயின் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். மெய்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோகாட்டுங்க, அதோடைய ஸ்ட்ரக்சரை டயக்ராம் வச்சு சொல்ல போகிறோம். அடுத்த கேள்வி, why cannot we use the term maize seed for maize grain? ஸோ மெய்ஸ் கிரெயினுக்கும் மெய்ஸு, ஆமாங்க, எதுக்காக மெய்ஸுக்கு நம்ம சீடு சொல்லக்கூடாது, மெய்ஸ் கிரெயின்னு சொல்கிறோம்? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு மோனோகாட் கிராஸ் ஃபேமிலியில் மெய்ஸு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிராஸ் ஃபேமிலியில் ஃப்ரூட்டுங்கிறது என்னதுன்னா சிங்கிள் சீடுங்க, சரிங்களா. அந்த ஃப்ரூட்டோட வாழை நம்ம பெரிகார்ப்பு சொல்லுவோமா, ரைட்டுங்களா. சீடில் இருக்கிற கோட்டிங்க சீடு கோட்டு சொல்லுவோமா. அப்போது அந்த பழத்தோடைய ஃப்ரூட் வாலும் உள்ளார இருக்கிற சீடோட அந்த கோட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். பொதுவாக என்னங்க பாருங்களேன், பொதுவாக ஒரு ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்கும், உள்ளார எப்படிங்க இருக்கும், சீடுன்னு இருக்கும். பட் மெய்ஸில் மட்டும் அந்த ஃப்ரூட்டோடைய வாலும் அந்த சீடோடைய கோட்டும் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு ஃபியூஸ் ஆகிருக்குங்க, புரியுதுங்களா. பழம் தனியாக விதை தனியானே இருக்காது. ஸோ ஃபியூஸ் ஆகி ஹஸ்கை ஃபார்ம் பண்ணிடும். அந்த ஹஸ்க்கு கீழே தான் ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அல்யூரான் லேயர் சொல்லிட்டு, அதுதான் என்னது ப்ரோட்டீனை ஸ்டோர் பண்ணும். இமேஜ் காட்டட்டா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ
ஸோ இந்த பெரிகார்ப்பு அப்படிங்கிறதுலே தான் உங்களுக்கு சீடு கோட்டுமே வந்துடுது. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? பெரிகார்ப்பும் சீடு கோட்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லேயர் இருக்குதுங்களா, இதுதாங்க அலியூரான் லேயரு. இதுதான் இந்த எண்டோஸ்பெர்மையும் இங்கே கீழே இருக்கிற எம்ப்ரியோவையும் பிரிக்குதுங்க. இது எண்டோஸ்பெர்முங்க, இது எம்ப்ரியோங்க. ரெண்டுத்தையும் பிரிக்கிற லேயர் தான் இந்த அலியூரான் லேயர். புரியுதா நான் சொல்ல வர்றது? கேன் யூ கெட் வாட் ஐ எம் சேயிங்? ரைட்? அது ப்ரோட்டீனால் ஆன ஒரு லேயருங்க. எதுங்க? அலியூரானு. அதனால தான் ஸ்டோர் ப்ரோட்டீன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எண்டோஸ்பெர்மு ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வைக்குங்க. அப்போது அந்த எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட்டு நியூட்ரியண்ட்டை கொடுக்கும். ரைட்டா? ஸோ எம்ப்ரியோ எங்கே இருக்குது? எண்டோஸ்பெர்மோடைய ஒரு சைடில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ எண்டோஸ்பெர்ம் இங்கே இருக்குதுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ இருக்குதுங்க. தெரியுதுங்களா அவங்க எல்லாருக்குமே? ரைட்டுங்களா? அதே மாதிரி அந்த எம்ப்ரியோவில் ஒரு சிங்கிள் கார்டிலன் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்கியூட்டலமு. அப்புறம் எம்ப்ரியோனல் ஆக்சஸும் இருக்குது. தெரியுதுங்களா? இந்த எம்ப்ரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கார்டிலன் இருக்கும், அதுக்கு தான் என்னங்க பேர்? ஸ்கியூட்டலமு. ஸோ இதுதாங்க எம்ப்ரியோனல் ஆக்சஸு. இதில் எம்ப்ரியானிக் ஷூட்டு பிளிமியூல் இருக்குங்க, எம்ப்ரியானிக் ரூட்டு ரேடிக்கல் இருக்குங்க. ரைட்டுங்களா? பிளிமியூலில் இருக்கிற ப்ரொடெக்ட் பண்ணுற கவரிங் பேர் கோலியோப்டைலுங்க, ரேடிக்கலை கவர் பண்ணுற அந்த கவரிங் பேர் கோலியோரைஸாங்க. புரியுதுங்களா? சிம்பிளுங்க. கோலியோரைஸா, ரைஸானா ரூட்டுங்க. ரைட்டா? ஹோப்பு உங்களுக்கு இது புரியுதுன்னு நம்புகிறேன். ரைட்டா? இஸ் இட் கிளியர்? இப்போ ரீஜன் ஆஃப் embryonal axis that point downward from point of attachment of cotyledon is radical. அதாவது பாருங்கள், இந்த கார்டிலடன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் ரேடிக்கல். இந்த ரீஜன் தான் ரேடிக்கல் சொல்கிறாங்க. சரியா? புரியுதா? அது இஸ் கவர்டு பை ப்ரொடெக்டிவ் ஷீட் கால் கோலியோரைஸா. ரேடிக்கலை யாருங்க கவர் பண்ணியிருப்பா? கோலியோரைஸாங்கிற ப்ரொடெக்டிவ் ஷீட்டு. சரியா? ஸோ ரீஜன் ஆஃப் embryonal axis that point upward from point of attachment of cotyledon is plumule. ஸோ கார்டிலடன் அட்டாச் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு அப்வர்டாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு பிளிமியூலு. அந்த பிளிமியூலை யாருங்க பாதுகாத்து வச்சுருப்பா? ஒரு ஃபோலியோஷியஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அப்படி இல்லைனா ஃபோலியோலர் ஷீட்டுன்னு சொல்லலாங்க. ஃபோலியர் ஷீட்டு அப்படின்னா என்னதுன்னா லீஃப் லைக் ஒரு இலை மாதிரி இருக்கிற ஒரு ஷீட் இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த கோலியோப்டைலு. புரியுதா? ஸோ அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருந்தோம்? why cannot we use the term maize seed for maize grain? ஸோ மெய்ஸுக்கு கிரெயின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? ஃப்ரூட் வாலும் சீடு கோட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ we cannot use the term maize seed for maize grain because seed is not completely developed from the embryo but retains a part of endosperm. அதாவது விதைக்குள்ளார உங்களுக்கு எம்ப்ரியோ மட்டும் இருக்குது, ஃப்ரூட்டு தண்ணி உள்ளார விதைக்குள்ளார எம்ப்ரியோ இருக்குது, இப்போ எண்டோஸ்பெர்மும் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் இதில் உங்களுக்கு மெயினாக இந்த ஃப்ரூட் வாலும் சீடு கோட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். ரெண்டாவது அந்த சீடு பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, சீடு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியோ மட்டும் வச்சுருக்காது. ஓகேங்களா? அந்த சீடு வந்துட்டு இஸ் நாட் டெவலப்டு ஃப்ரம் எம்ப்ரியோ. எம்ப்ரியோலேருந்து மட்டும் வந்ததில்லை, கொஞ்சம் எண்டோஸ்பெர்மும் வச்சுருக்கோம். இந்த சீடை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சீடுக்குள்ளார வெறும் எம்ப்ரியோ மட்டும் இல்லை, நிறையாவே எண்டோஸ்பெர்மும் இருக்குது. தெரியுதுங்களா? So the seed is not completely developed from embryo but retains a part of endosperm. அப்படின்னா என்னங்க சொல்ல வராங்க? இப்போ இந்த சீடுக்குள்ளார எண்டோஸ்பெர்மும் இருக்குது, எம்ப்ரியோவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன சொல்ல முடியாது? வெறும் சீடுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ரைட்டா? இந்த ரீசனை விட நான் முன்னாடி சொன்னேன்ல, ஃப்ரூட் வாலும் சீடு கோட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் மெயினான ரீசன். ஓகேங்களா? ஏன்னா பழம் உள்ளார விதை அப்படின்னா இது விதை, இது பழம்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்துக்கோங்க, பழத்தோட கோட்டிங்கும் விதையோட கோட்டிங்கும் ஃபியூஸ் ஆகிருக்குங்க. அப்போ இதை நீங்கள் விதைன்னு சொல்ல முடியாது, அதனால தான் கிரெயின்னு சொல்கிறது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? அடுத்த 3 மார்க் கொஸ்டினை பாருங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் a நேச்சுரல் பேரியர் இன் ஃபியூஷன் ஆஃப் கேமீட். ஜஸ்டிஃபை. ரொம்ப சிம்பிளுங்க. செல்ஃப் பாலினேஷன் தடுக்க இந்த இன்கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா தடுக்கப்பட்டுரும். ஸோ போலன் ஆஃப் ஸ்பீசிஸு என்னங்க, போலன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸு cannot germinate on stigma of other unrelated species but because both the species are incompatible and process is called pollen pestil incompatibility. அதாவது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா சொந்த போலன் அந்த ஸ்டிக்மாவில் விழும்போது அதை ரெகனைஸ் பண்ணாது. சாதாரண இன்கம்பேட்டபிலிட்டினா சம்மந்தம் இல்லாத போலனு, தேவையில்லாத போலனு, யூஸ்லெஸ் போலன் ஸ்டிக்மாவில் விழுந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. ஸோ அப்போது ரெண்டும் இன்கம்பேட்டபிள் ஆயிரும். அப்போ இந்த ப்ராசஸ் தான் போலன் பெஸ்டில் இன்கம்பேட்டபிலிட்டி. போலனும் பெஸ்டிலும் ஒத்து வரல. நிறைய ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த போலன் ஸ்டிக்மாவில் ஜெர்மினேட் ஆகும் ஆஃப் அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ், அதாவது சம்மந்தம் இல்லாத ஸ்பீசிஸோடைய போலன் ஜெர்மினேட் ஆகும். ஆனால் மேல் கேமீட் இருக்குங்களே அது வந்துட்டு எக்கோட சேராது. அதாவது அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த போலன்னு ஸ்டிக்மாவில் குரோ ஆகி போலன் டியூப் வந்துருச்சு. ஆனால் போலன் டியூப் வந்த பிறகு அதில் இருக்கிற மேல் கேமீட்டு எக்கோட சேர முடியாது. புரியுதா? மோஸ்ட்லி போலன் ஜெர்மினேஷன் நடக்காது.
தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துட்டா கூட போலன் டியூப் வந்த பிறகு அதில் இருக்கிற மேல் கெமெட்டி எக்கோட சேர முடியாது. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு தான் கெமெட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கெமிட்டு ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? புரியுதா? அடுத்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சொந்த போலன் விழுந்துச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் போலன் ஸ்டிக்மா இன்ட்ராக்ஷன். ஸோ இதில் போலன் கிரெயின் வந்துட்டு என்னங்க சொந்த போலன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். போலன் டியூப் ஸ்டைல் இன்ட்ராக்ஷன், போலன் கிரெயின் வந்துட்டு என்னங்க பண்ணும், ஸ்டிக்மாவில் ஜென்ரேட் ஆகும். போலன் டியூபு ஸ்டிக்மா சர்ஃபேஸில் பெனிட்ரேட் ஆகும். ஆனால் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறதுனால அந்த க்ரோத் இருக்காதுங்க. அடுத்து போலன் ஓவில் இன்ட்ராக்ஷனில் போலன் டியூபு என்னங்க, போலன் டியூபு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், ஸ்டைல்லையும் க்ரோ ஆகும். ஆனால் ஓவிலுடைய மைக்ரோ பைலில் தடுக்கப்பட்டுரும். ஸோ நீங்கள் சென்னையை விட்டு ஒருத்தன் வெளியே போகாமல் தடுக்கணுன்னா ஏர்போர்ட்டில் தடுக்கலாம், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா செங்கல்பேட்டில் தடுக்கலாம், இல்லை தாம்பரத்தில் தடுக்கலாம், இல்லை ஏர்போர்ட்டில் தடுக்கலாம், ஏர்போர்ட் ஸ்டேஷனில். சரியா? அது மாதிரி தான் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன்லேயே தடுக்கலாம். அப்படி இல்லைனா போலன் டியூப் இன்ட்ராக்ஷனில் தடுக்கலாம். அப்படி இல்லைனா போலன் ஓவில் இன்ட்ராக்ஷனில் தடுக்கலாம். போலன் அந்த ஸ்டிக்மாவில் போலன் ஜெர்மினேட் ஆகும்போதே தடுக்கலாம். சரி, இல்லை அவன் தப்பிச்சிட்டான், போலன்லேருந்து போலன் டியூப் வந்துருச்சு அப்படின்னா போலன் டியூப் ஃபர்தராக க்ரோ ஆகாமல் அதில் இருக்கிற கெமிட்டி மியூ ஆகாமல் தடுக்கலாம். சரி, போலன் டியூபும் க்ரோ ஆகி போலன் டியூபு ஓவிலுக்குள்ளே வந்துருச்சு. சரியா? இப்போது இந்த போலன் டியூபு ஓவிலுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஓவில் வெளியே வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸ்டைலுக்குள்ளே க்ரோ ஆகாமல் தடுக்கலாம் 2வது இடத்துல. இங்கே ஸ்டைலுக்குள்ளேயும் க்ரோ ஆகிட்டுருச்சு. சரிங்களா? புரியுதுங்களா? ஆனால் ஓவிலுடைய மைக்ரோபைலுக்குள்ளே வளர விடாமல் தடுக்கலாம். ஸோ ஸ்டிக்மாவில் போலனை க்ரோ ஆக விடாமல் தடுக்கலாம், அல்லது ஸ்டைலில் போலன் டியூபை க்ரோ ஆக விடாமல் தடுக்கலாம், அல்லது ஓவிலுக்குள்ளார மைக்ரோபைல் வழியாக போலன் டியூபு வளர விடாமல் தடுக்கலாம். 3 வழியில் தடுக்கலாங்க. தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் செய்கிறாதுங்க சேர்ந்துக்கோங்க. ரைட்டா? அப்போது ஆஃப்லைன்லேயும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? முக்கியமான 4 மார்க் கொஷினை பார்க்கலாமா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? சேட்டில் எனக்கு CL போடுங்க, ஒரு ஹார்ட் போடுங்க, ஃபயர் போடுங்க, பார்க்கலாம். சூப்பர் 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 நௌஃபல். ஓகேங்களா? புரிஞ்சிச்சு தானே? இப்போ இம்பார்ட்டண்ட்டான 4 மார்க்ஸை பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வீடியோ வந்து 100 லைக்ஸ் வரணும். சேட் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? ஸோ ரீட் த ஃபாலோவிங் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. சரிங்களா? இது மோஸ்ட்லி உங்கள் குழப்பறதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வர கொஷினை வச்சு நீங்கள் போட்டலாம். இருந்தாலும் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிராஸ் பாலினேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen from anther of one flower to stigma of another of a genetically different flower. If it is performed with the help of external agency which may be abiotic இல்லை biotic. Diagram shows the carpel of a insect pollinated flower. ரைட்டுங்களா? What is the most likely reason for non-germination of a pollen grain Z? இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா இருக்குதுங்க. அதில் இசட் வந்துட்டு போலனு க்ரோ ஆகலைங்க, ஜெர்மினேட் ஆகலைங்க. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த போலன் மட்டும் இருக்குதுங்க, அதில் போலன் டியூப் வரல. சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது மோஸ்ட்லி சூட்டபிள் இல்லாத போலனாக இருக்குங்க. சரியா? புரியுதா? ஸோ அதுதான் வந்துட்டு ரீசனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி போலன் இசட் வந்துட்டு ஓகேங்களா இன்கம்பேட்டபிள் ஸ்பீசிஸ்லேருந்து வருதுங்க. அதனால தான் வந்துட்டு அது சூட்டபிளாக இல்லை, க்ரோ ஆகலை. அடுத்து பாருங்கள், which one of the following best describes the function of the pollen tube? ஸோ கொடுத்துருக்கிறதுல போலன் டியூபோடைய ஃபங்க்ஷனை யார் கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுறா அப்படின்னா போலன் டியூபோடைய ஃபங்க்ஷன் என்னதுங்க? ஓகேங்களா? மேல் கெமீட்டை இது வழியாக கொண்டு போய் ஓவிலுக்குள்ளார கொண்டு போய் ரிலீஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ அது காண்டாக்டாக அல்லது கான்டியூட்டாக ஆக்ட் பண்ணுதுங்க. எதுக்காகங்க? மேல் கெமீட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. எங்கேருந்து எங்கேங்க? ஸ்டிக்மாலேருந்து ஓவிலுக்குள்ளார. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். pollination of a flower in which the pollen is carried by an insect is called. ஸோ போலனை ஒரு பூச்சி பேசுகிறது கேட்குது தானே? சூப்பர். போலனை ஒரு பூச்சி கேரி பண்ணிட்டு போகுதுன்னா அப்போ அதுக்கு என்ன பேர்? ஃபைலினா பாலினேஷன். அந்த ஃபைலுக்கு என்னப்பா பேர்? பூச்சி. அப்படின்னா நம்ம என்டோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போது பூச்சி மூலமாக நடக்கிற பாலினேஷனை என்டமோஃபிலின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்து பாருங்கள், போலன் கிட் இஸ் ஜென்ரலி ஃபவுண்ட் இன். போலன் கிட்டுங்கிறது ஒரு கெமிக்கல் மாதிரி. அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பூச்சி மூலமாக பாலினேட் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸில் இருக்கும். சரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? அப்போது நம்ம அடுத்த 4 மார்க் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஃபில் இன் த மிஸ்ஸிங் வேர்ட்ஸுங்க. போலன் மதர் செல்லு, அதுலேருந்து 4 போலன் வருதுங்க. போலன் டெட்ராடு. ரைட்டுங்களா?
புரியுதுங்களா? அவங்கள தான் நம்ம போலன் கிரெயின் சொல்கிறோம். போலன் கிரெயின்குள்ளார வெஜிடேட்டிவ் செல் இருக்கும், இன்னொரு செல் இருக்கும். அது என்ன யாருக்கு தெரியும்? போலனில் 2 இருக்குங்க. ஒன்று வெஜிடேட்டிவ் செல்லு, இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல்லு. புரியுதா? ரைட். அடுத்து அப்போ இந்த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ்லங்க உங்களுக்குலாம் வேர் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அக்கர்ஸு. ஓகே, ஸோ அதை நம்ம சொல்லணும். மெகாஸ்போர் மதர் செல்லு, சரியா? ஃபீமேல் ஸ்போரை கொடுக்க போகிறாங்க, சரியா? இதில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மியாசிஸ் நடந்து மெகாஸ்போர் வரும், ரைட்டா? புரியுதா? அதுக்கப்புறம் வந்துட்டு மைட்டாசிஸ் நடந்து எம்ப்ரியோ சாக் வரும், புரியுதா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்போ இந்த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இண்டிகேட் த ஸ்டேஜ் வேர் மைட்டாசிஸ் மியாசிஸ் அக்கர். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு மியாசிஸ் நடக்கும், ஓகேங்களா? மியாசிஸ் இப்போ 4 மெகாஸ்போர் வரும். அது 4ல் ஒரு மெகாஸ்போர் மட்டும் உங்களுக்கு எம்ப்ரியோ சாக்காக மாறும். இந்த இடத்துல மைட்டாசிஸ் தான் நடக்கும், சரியா? அந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார, ஓகே என்னங்க, எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார இந்த எக்கு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்குறாங்க. எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார எக்கு ஃபார்மேஷன் ஆக்சுவலாக மெகாஸ்போரு ஹாப்ளாய்டுங்க. இப்போ இந்த மெகாஸ்போரு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, மைட்டாசிஸ் மூலமாக 2 ஆகும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 2 4 ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் 4 வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆகும். இதுதான் மைட்டாசிஸ், சரியா? புரியுதா? அப்போ இந்த ஆப்ஷன் 3ல் உங்களுக்கு ஒரு எரர் இருக்கும். இப்போ இது மியாசிஸ், இது மைட்டாசிஸ், இது நமக்கு தெளிவாக புரியுது, ரைட்டா? 3வது என்னதுன்னா எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார, ஓகே என்னங்க, எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார ஆக்சுவலி இந்த 3rd இது கொடுத்துருக்கவே தேவையில்லை. ஏன்னா மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மெகாஸ்போர் வர்றது மியாசிஸு, மெகாஸ்போர்லேருந்து எம்ப்ரியோ சாக்கு வர்றது மைட்டாசிஸு. ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்குறேன், ரைட்டுங்களா? இப்போது இந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் உங்களுக்கு என்னங்க மாறும், எக்காக மாறும். ஸோ அப்படி மாறுறதுக்கு உங்களுக்கு மைட்டாசிஸ் தேவையில்லை, ரைட்டுங்களா? ஏன்னா அது ஜஸ்ட் அப்படியே க்ரோ ஆகும். எம்ப்ரியோ சாக் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஹாப்ளாய்டு, அதுதான் உங்களுக்கு எக்கு. மைட்டாசிஸ் தேவையில்லை, சின்ன ஒரு எரரு, ரைட்டா? அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? புரியுதா? பட் ஆனால் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இங்கே மியாசிஸ் வராது, ஸோ மைட்டாசிஸை நீங்கள் கெஸ் பண்ணி போடலாம். சின்ன ஒரு எரர் தான், அதை நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இந்த ஸ்டால்க்கு ஆன் விச் ஃப்ளவர் இஸ் பார்ன் இஸ் கால். ஏன்னா இது ஒரு 2 மார்க் கொஷின் தான், இது 2 சொன்னாலே போதும். இது சின்ன எரரு. இந்த ஸ்டால் கன்விச்ச ஃப்ளவர் இஸ் பார்ன் இஸ் கால்டு வாட்டுங்க. ஏங்க இலையோட காம்புக்கு பேர் பெட்டியோலுங்க, பூவோட காம்புக்கு என்னங்க பேர்? சேட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூவோட காம்புக்கு என்ன பேர்? பெடிசெல்லு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை, ரைட்டா? புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்த 4 மார்க் கொஷின் போகலாமா? போலன் கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தரட்டு வரும்போது 2 செல் ஸ்டேஜில் வரும், 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்லுங்க. அப்படி இல்லைன்னா 3 செல் ஸ்டேஜில் வரும், பாக்கி 40% ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம்லுங்க. when once shed, pollen grain must land on the correct type of stigma before they lose viability to effect fertilization. ஆமாம் தானுங்க? போலன் வந்து எங்கேருந்து வருது சொல்லுங்கள், நீங்களே சேட்டில் சொல்லுங்களேன். ஆந்தரை விட்டு வருது, வந்த உடனே சரியான ஸ்டிக்மாவில் போய் உட்காரணும். அப்போ தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் ஆகும். இப்போ கேள்வி என்னென்னா, the period for which pollen remain viable is highly variable depending on species. Substantiate the statement with 2 examples. அதாவது போலனு ஆக்டிவாக வயபிளாக வேலை செய்கிற நிலைமையில் இருக்கிறது. அந்த பீரியட் ஆஃப் வயபிலிட்டி ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட் ஆகுங்க, சரிங்களா? ஸோ 2 எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு சில சீரியல்ஸில் இந்த ரைஸ் வீட்லாம் இருக்குல்ல, போலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே ஸ்டிக்மாவில் விழுந்துருச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் ஆயிரும், சரியா? ஒரு சில மெம்பர்ஸ் ஆஃப் ரொசாசியே, லெகுமினேசியே, சொலனேசியில் பல மாதத்துக்கு போலன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸ் பொறுத்து அந்த வயபிலிட்டி பீரியட் மாறிக்கிட்டே இருக்குங்க, புரியுதுங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், மென்ஷன் டு என்வரன்மெண்டல் ஃபேக்டர் விச் அஃபெக்ட் போலன் வயபிலிட்டி. ஸோ டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி தாங்க. டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் சரியாக இருந்துச்சுன்னா போலன் நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிற நிலமையில் இருக்கும். அது ரெண்டும் சரியாக இல்லை அப்படின்னா போலன் சரியாக வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு ஸ்டிக்மாவில் விழுந்தும் பலன் இல்லை. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இஃப் இட் இஸ் கிளியர் டைப் சிஎல் அண்ட் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேட்டை ஓட்டிக்கிட்டே இருங்க, ஆன்சரை போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து பாருங்க, இஸ் இட் பாசிபிள் டு ஸ்டோர் த போலனை ஸ்டோர் பண்ணலாமா? டெஃபினட்டாக. பட் ஆனால் அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும் நிறையா போலனை, ஓகேங்களா? பல வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் லிக்விட் நைட்ரஜனில் -196 டிகிரி 1960 -196 டிகிரியில் வந்துட்டு என்னங்க ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டோர் பண்ணப்பட்ட போலனை இந்த போலன் பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீட் பேங்க் மாதிரிங்க. ஸோ கிராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு புது கிராப்பை உருவாக்கணும், அதை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா போலன் தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டோர்டு போலனை யூஸ் பண்ணலாம். பசங்களா, வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன்சரை சேட்டில் போட்டுக்கிட்டே இருங்க பார்க்கலாம்.
ஆன்சரை சேட்டில் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஆர் த போலன் கிரெயின்ஸ் எடிபிள்? போலன் கிரெயின்ஸு சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்குதா? எஸ், டெஃபினெட்லி. போலன் கிரெயின்ஸில் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் போலனை வந்துட்டு இப்போ தான் படித்தோம், ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறையா போலன் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க, டேப்லெட்டு சிரப்பு ஃபார்மேட்டில். ஸோ போலன் கன்சப்ஷன் பண்ணும்போது அத்லீட்ஸ்க்கும் ரேஸ் ஹார்ஸுக்கும், யாருக்குங்க? ஆத்லீட்ஸுக்கும், ஓகேங்களா, ஆத்லீட்ஸுக்கும் ரேஸ் ஹார்ஸுக்கும், ஓகேவா, இந்த இடத்துல ரேஸுங்கிறது இங்கே மிஸ் ஆகுது. ஆத்லீட்ஸ்க்கும் ரேஸ் ஹார்ஸுக்கும் வந்துட்டு அது பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஃபைனல் 4 மார்க் கொஷின். த டயக்ராம் ஆஃப் அனிட்ரோபஸ் ஓவியல் இஸ் பிரசன்டட் பிலோ, ரைட்? ஸோ டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் த ஓவியல், ஓவியலுக்கான டெக்னிக்கல் டேர்ம் என்னங்க? ரொம்ப சிம்பிள், மெகாஸ்பொராஞ்சியம், ரைட்டா? அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த நேம் த பார்ட் தட் அட்டாச்சஸ் த ஓவியல் டு த பிளேசென்டா. ஸோ ஓவரி இருக்குது அப்படின்னா உள்ளார ஓவியூவில் பிளேசென்டாவோட அட்டாச் பண்ணக்கூடிய அந்த காம்புக்கு பேர் ஃபியூனிக்கல். என்னங்க? ஃபியூனிக்கல். அடுத்து ரிமைன்ஸ் அஸ் பெரிஸ்பெர்ம் இன் சம் ஸ்பீட். ஸோ ஒரு சில சீடில் இது சுற்றி இருக்கிற அந்த நியூசிலஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே உங்களுக்கு ரிமைன் ஆகும். அந்த நியூசிலஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக காணாமல் போயிடும், பட் ஒரு சில சீட்ஸில் ரிமைன் ஆகும். அது நியூட்ரியண்ட்டை ஸ்டோர் பண்ணி, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி, நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அதாங்க பெரிஸ்பெர்மு. சரியா? அப்போது யாருங்க? நியூசிலஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிஸ்பெர்மாக இருப்பாங்க. ஸோ டெஸ்டா ஆஃப் சீடு, அதாவது உங்களுக்கு டெஸ்டா டெக்மெண்ட்னு இருக்கும். டெஸ்டாங்கிறது அவுட்டர் சீடு கோட்டுங்க, சரிங்களா? அது எங்கேருந்து வரும் அப்படின்னா அவுட்ரு இன்டெக்மெண்ட் தான், ஓவிலுடைய அவுட்ரு இன்டெக்மெண்ட் தான் சீடு கோட்டில் அவுட்ரு லேயராக வருங்க, சரிங்களா? அடுத்து ரெப்ரசன்ட் பேசல் பார்ட் ஆஃப் ஓவியல். ஓவிலுடைய பேசல் பார்ட் என்னதுங்க? அந்த செலாசாங்க, சரிங்களா? புரியுதா? அடுத்து ஃபீமேல் கெமிட்டோஃபைட் யாருங்க? எம்ப்ரியோ சாக்குங்க. ரொம்ப 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 சிம்பிள், புரியுதா? ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் புரிஞ்சுச்சோ வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை போடுங்க. இஃப் இட் இஸ் கிளியர் டெல் நவ், சரியா? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க. டாக் 2026 கூப்பான் கூட போடுங்க. XLA2754 அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. சரியா? புரியுதா? let us proceed for the 5 mark. Are you all excited? 5 mark பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீர்களா? Are you all ready to see the 5 mark? பசங்களா சாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். Are you all excited to see the 5 mark? Come on people, tell that in the chat. Very good, super Naufal, very good. அதிகபட்சம் 7.5 முடிச்சிடலாம், அதிகபட்சமே சொல்கிறேன், ஓகேவா? ரைட்டா? சூப்பர். பாருங்கள், ட்ரா எம்ப்ரியோ சாக் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டு, அப்புறம் சென்ட்ரல் செல் ஜெலாசா எண்டு சினர்ஜிட்ட சொல்லணும். சூப்பர், ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? எம்ப்ரியோ சாக் கேட்குறாங்க. இதுதான் எம்ப்ரியோ சாக்கு. ஸோ என்னென்ன கேட்குறாங்க? சென்ட்ரல் செல் ஜெலாசா எண்டு சினர்ஜிடு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்டிபோடல் இருக்கிறது தான் செலாசா எண்டு, இதுதான் உங்களுக்கு ஹிண்ட்டு, ஓகேவா? ஸோ மைக்ரோபைலார் எண்டில் உங்களுக்கு சினர்ஜிட்ஸ் இருக்கும், எக் இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் சென்ட்ரல் செல் இங்கே இருக்குது. ஸோ செலாசா எண்டு, சென்ட்ரல் செல்லு, இன்னொன்று என்ன கேட்டாங்க? சினர்ஜிட் கேட்டாங்க. ஸோ சினர்ஜிட் இங்கே இருக்குது, ரைட்டா? சிம்பிள். அடுத்த நேம் த செல் தட் டெவலப் இன்டு எம்ப்ரியோ சாக்கு அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு த செல் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ சாக்கு. ஸோ மெகாஸ்போர் தான் எம்ப்ரியோ சாக்காக மாறும். ஸோ எப்படி மெகாஸ்போர் மாறுது அப்படின்னா ஃப்ரீ நியூக்ளியர் மைட்டாசிஸ் நடக்கும், நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகும், அதுக்கப்புறமா செல்வால் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எக்கு மேல் கமிட்டோடைய ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வருது, அது தான் எம்ப்ரியோவாக மாறும், ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஐ மீன் ஆப்ஷன் 2 இல்லை, நேம் த செல் டெவலப் இன்டு எம்ப்ரியோ சாக்கு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் தான், ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஏன்னா மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து எத்தனை மெகாஸ்போர் வரும்? நோஃபல் 4 வரும், கரெக்டுங்களாப்பா? அந்த 4 மெகாஸ்போரில் 3 வேலை செய்யாமல் போயிடும், 1 மட்டும் வேலை செய்யும். அந்த ஒரு வேலை செய்கிற மெகாஸ்போர் தான் உங்களுக்கு எம்ப்ரியோ சாக்காக மாறும். ஸோ எப்படி இந்த செல் எம்ப்ரியோ சாக்காக மாறுதுன்னா அதான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது 2ஆக மாறும், அதுக்கப்புறமா அது 4ஆக மாறும், அதுக்கப்புறமா அது 4 வந்துட்டு உங்களுக்கு 8ஆக மாறும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 8ல் 6 நியூக்ளியஸ்க்கு தனித்தனியாக செல் வால் ஃபார்ம் ஆகி தனித்தனி செல் வரும். ஒரு 2 நியூக்ளியஸ்க்கு மட்டும், அதாவது இந்த 8ல் 2 நியூக்ளியஸ்க்கு மட்டும் தனியாக ஒரே ஒரு செல் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அதுதான் சென்ட்ரல் செல்லு. ஸோ மென்ஷன் த ரோல் பிளேட் பை வேரியஸ் செல்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ எக்கு மேல் கமிட்டோட ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை கொடுக்கும். சினர்ஜிட் வந்துட்டு ஒரு சில நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ணும். அப்புறம் போலன் டியூப் இருக்குங்களே, ஓவலுக்குள்ளார வர போலன் டியூபு, அதை கைட் பண்ணுறதே சினர்ஜிட் தாங்க. சென்ட்ரல் செல் வந்துட்டு அதுக்குள்ளார இருக்கிற போலார் நியூக்ளியை மேல் கமிட்டோட சேர்ந்த பிறகு உங்களுக்கு வந்துட்டு எண்டோஸ்பர்மா ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும், சரியா? புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்கள், டிஃப்ரெண்ட் ரோல் ஆஃப் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ். இந்த சினர்ஜிட்டில் இருக்கிற ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸுடைய
ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் என்னது அப்படின்னா மெயினாக அது போலன் டியூபை உள்ளார விடணும் தான் சரியா. ஸோ ஓவில்குள்ளார தான் இந்த எம்ப்ரியோ சாக் இருக்குது. ஸோ ஓவில்குள்ளார வர போலன் டியூபை இந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கிற சினர்ஜியில் இருக்கிற ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் தாங்க உள்ளே கைட் பண்ணி உள்ளார விடுவாங்க சரியா. ஏன்னா அதில் தான் மேல் மீட் வந்துட்டு இருக்குது சரியா. புரியுதா? அடுத்து பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ சாக்கு வித் டயக்ராம்ஸு ரைட். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ அப்ளைடாக இருக்கிற ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் சைஸில் பெருசாகும். நியூக்ளியஸ் வந்துட்டு மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகிட்டு 2 நியூக்ளியஸ் ஆகும். அந்த 2 நியூக்ளியஸ் ஆப்போசிட் போல்ஸுக்கு போகும். அப்போது அந்த ஆப்போசிட் போல்ஸில் இருக்கிற நியூக்ளியஸு இன்னும் 2 மைட்டாசிஸ் ஆகிட்டு 4 நியூக்ளியை வந்துட்டு ஃபார்மேஷன் ஆகும். அப்போது டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் நியூக்ளியஸாக இருந்தது ஓகேங்களா, என்னவாங்க மாறுதுங்க, 2ஆக மாறுதுங்க. அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிறது 4 மாறுதுங்க, 4ங்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு 8ஆக மாறும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு போலில் இருக்கிற 2 நியூக்ளியை வந்துட்டு என்னங்க சென்டருக்கு போகும். அப்போ தான் போலார் நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். அதாவது 1 2 3 4 1 2 3 4 சரியா. அப்போது இந்த போல்லேருந்து ஒரு நியூக்ளியை, இந்த போல்லேருந்து ஒரு நியூக்ளியை சென்டருக்கு போயிட்டு அங்கே சென்ட்ரல் செல் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும் சரிங்களா. புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஓகேவா. பாக்கி இருக்கிற இந்த 3 நியூக்ளியை சிலாசல் எண்டில் 3, மைக்ரோபைலர் 2ல் 3, இவங்க 3 பேருக்கும் தனித்தனியாக செல் வால் ஃபார்ம் ஆயிரும். அதுதான் உங்களுக்கு சினர்ஜிட் எக்கு, அப்புறம் வந்து ஆன்டிபாடல் செல்ஸு அதெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்க ஓகேவா. சூப்பரா. ஃபீமேல் கெமிட்டோஃபைட் எம்ப்ரியோ சாக்கு, அதனால் 7 செல்லு 8 நியூக்ளியஸ் வச்சுருக்குது. ஸோ இதுதான் அதுக்குரிய டயக்ராமு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்கள் புக்கில் இருக்குது ஓகேவா. புரியுதா? ரொம்ப 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 சிம்பிள். Why is zygote dominant for some time in fertilized ovule? Fertilized ovule zygote கொண்டதுக்கு டாமினன்ட்டு. என்ன ரீசன்னா பாருங்கள், என்ன ரீசன்னா எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் எண்டோஸ்பர்ம். தேர்ஃபோர் zygote wants என்னது, அதாவது என்ன மேட்ரு அப்படின்னா இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எம்ப்ரியோ அப்படிங்கிறது எண்டோஸ்பர்ம் ஃபார்மேஷன் ஆன பிறகு டெவலப் ஆகும் ஓகேவா. புரியுதுங்களா? என்ன நான் சொல்ல வர்றது புரியுதா? ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னா, எதுக்காக இப்படி நடக்குது, பிகாஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் எண்டோஸ்பர்ம் சப்ளைஸ் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ. டெவலப் ஆகிற எம்ப்ரியோவுக்கு இந்த எண்டோஸ்பர்ம் ஃபுட்டை கொடுக்கும். அப்போது கொஞ்ச நாளைக்கு எண்டோஸ்பர்ம் அங்கே பாருங்களேன், zygote remain dominant for some time in fertilized ovule. ஒன்றும் இல்லை, ஃபர்டிலைஸ்டு ஓவியூலில் கொஞ்ச நேரத்துக்கு zygote தான் இருக்கும், எம்ப்ரியோ வந்திருக்காது. காரணம் என்னன்னா எம்ப்ரியோவுக்கு முன்னாடியே எண்டோஸ்பர்ம் ஃபார்மேஷன் இருக்கணும். அப்போது தான் அந்த எண்டோஸ்பர்மில் இருக்க நியூட்ரிஷனை இந்த zygote பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எம்ப்ரியோவாக மாற முடியும் ரைட்டா. zygote எம்ப்ரியோவாக ஆயிடுச்சுன்னா சோறு வேணும், அப்போது அதுக்கு எண்டோஸ்பர்ம் வேணும். அப்போது ஃபஸ்ட்டு zygote எம்ப்ரியோவாக மாறாமல் ரொம்ப நேரத்துக்கு zygoteாகவே இருக்குங்க. அந்த கேப்பில் நம்ம எண்டோஸ்பர்ம் டெவலப் ஆயிடுவான். அப்போ அவன் சோறை ரெடியாக வச்சுருக்கிறான். இப்போது zygote எம்ப்ரியோவாக மாறுச்சுன்னா ஹெல்ப்ஃபுல். ஸோ ரொம்ப நேரத்துக்கு zygote தான் டாமினண்ட்டாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தங்க, எம்ப்ரியோ வராமல் zygote இருக்கும். காரணம் எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு அது வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம் சரியா. பாலி எம்ப்ரியோனினா என்ன எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ரொம்ப 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 சிம்பிளுங்க. அந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கிற அந்த நியூசிலஸ்லாம் ஆமாம் உங்களுடைய ஓவில் எம்ப்ரியோ சாக் இருக்குது. எம்ப்ரியோ சாக்கு வெளியே நியூசிலஸ் இருக்கா, அந்த நியூசிலஸுக்கு என்னங்க ஓவில் இருக்குது, உள்ளார எம்ப்ரியோ சாக்கு, அதுக்கு வெளியே நியூசிலஸ்ஸு. எம்ப்ரியோ சாக்குக்கு வெளியே இருக்க நியூசிலஸ்ஸு எம்ப்ரியோ சாக்கு உள்ளார மோர் தென் நியூசிலஸ் போய் அது ஒவ்வொன்றும் தனித்தனி எம்ப்ரியோவாக மாறிடும். இந்த இமேஜ் காட்டினா புரியும் பாருங்களேன், அதுதான் பாலி எம்ப்ரியோனி. இங்கே பாருங்கள், ஓவில் இதோ இங்கெல்லாம் இருக்கிற நியூசிலஸ் என்ன பண்ணோம், இவங்க இந்த எம்ப்ரியோ சாக்குள்ளார போயிட்டு இந்த ஒவ்வொரு நியூசிலஸும் தனித்தனி எம்ப்ரியோவாக மாறிடுவாங்க. ஸோ அதுதாங்க பாலி எம்ப்ரியோ நீ. இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? புரிந்ததா? ஓகே. ஸோ அப்படின்னா என்னது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தேன் எம்ப்ரியோ இன் சீடு இஸ் கால்டு பாலி எம்ப்ரியோனி. சில நேரம் மோர் தேன் ஒன்று எம்ப்ரியோ வந்துட்டு எங்கெங்கே ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ சாக்குள்ளார ஃபார்மேஷன் ஆகும். எப்படி அப்படின்னா எய்தர் க்ளீவேஜ் ஆகலாம், ஒரு எம்ப்ரியோவே 2-3 டிவைட் ஆகலாம் ரைட்டா. புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஓகேங்களா, எய்தர் க்ளீவேஜ் ஆஃப் எக்கு ஸ்ப்ளிட்டிங் ஆகலாம், இல்லை சினர்ஜி ஸ்ப்ளிட்டிங் ஆகலாம், ஆன்டிபாடல் ஸ்ப்ளிட்டிங் ஆகலாம், எண்டோஸ்பர்ம் ஸ்ப்ளிட்டிங் ஆகலாம்.
ஓகே ரைட். ஸோ இது வந்து மேஜர் ரீசனாக இருக்க முடியாது. அப்படி இல்லாட்டினா நியூசிலஸும் எம்ப்ரியோ சாக்குலாரை வந்து என்னதுங்க ஆர் என்ன நடக்கலாம், நியூசிலஸு ஓகேவா எம்ப்ரியோ சாக்குலர் என்ட்ரு ஆகிட்டும் அவங்க எம்ப்ரியோவாக மாற முடியும். சரியா? இன் ஃப்ரூட்ஸு வாட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் பார்ட்ஸு. ஓவரிலேருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுங்க, அவுட்டர் இன்டெக்மெண்ட்லேருந்து அவுட்டர் சீடு கோட்டு டெஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுங்க, இன்னர் இன்டெக்மெண்ட்லேருந்து இன்னர் சீடு கோட்டு டெக்மெண்ட் ஃபார்ம் ஆகுங்க, ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், பிரைமரி எண்டோஸ்போம்லேருந்து மெயின் எண்டோஸ்போம் மெச்சூர் எண்டோஸ்போம் வரும், ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். ஓகேங்களா? நியூசிலஸு பார்த்தீங்க அப்படின்னா டீஜெனரேட் ஆயிரும். ஓவரி வாலுங்கிறது தான் பெரிகார்ப்பு. ஸோ பார்த்துடலாமா, ஓவரி வால் பெரிகார்ப்பாக மாறும், டெஸ்டா டெக்மெண்ட் எம்ப்ரியோ எண்டோஸ்பம் ஃப்ரூட்டு. நியூசிலஸு பர்சிஸ்டண்ட்டாக இருந்தால் பெரிஸ்பர்மு. பொதுவாக சீடுக்குள்ளார எண்டோஸ்பம் பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா? அந்த சமயத்தில் நியூசிலஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் ஒரு சில நேரம் நியூசிலஸு பர்சிஸ்ட் ஆகி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குதுன்னா அதுவும் நியூட்ரியன்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போ அந்த நியூசிலஸை பர்சிஸ்டன்ட் நியூசிலஸை நம்ம பெரிஸ்பர்ம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். சரியா? புரியுதா? டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ இன் டைகாட் பிளான்ட் வித் நீட் லேபிள்டு டயக்ராம். ஸோ எம்ப்ரியோவை பார்த்தீங்கன்னா மைக்ரோபைலா 2ல் வளருது, அங்கே தான் ஜைகோட் இருக்குது. சரியா? சிங்கிள் செல் ஜைகோட்டு எப்போ டெவலப் ஆகும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பம் ஃபார்ம் ஆன பிறகு தான், கொஞ்சம் சோறு ஃபார்ம் ஆன பிறகு தான் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் இந்த ஜைகோட்லேருந்து வர எம்ப்ரியோவுக்கு ப்ராப்பராக சோறு கிடைக்கும். ஸோ ஜைகோட்டு மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகிட்டு ப்ரோ எம்ப்ரியோ, குளோபரல் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோலாம் மாறி ஃபைனலாக மெச்சூர் எம்ப்ரியோவாக மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜைகோட்டு ப்ரோ எம்ப்ரியோ, குளோபரல் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோவாக மாறி மெச்சூர் எம்ப்ரியோவாக மாறும். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. சரியா? டிஸ்கிரைப் த போஸ்ட் பர்டிலைசேஷன் சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ ஃப்ளவரிங் பிளான்ட்டு. ஸோ மேஜராக ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் ஆன பிறகு எண்டோஸ்பர்ம் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு நடக்கும், எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நெக்ஸ்ட் நடக்கும். இது ரெண்டு தான் மேட்டரு. எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு நடக்குது. மோஸ்ட் காமன் மெத்தட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் தான். அங்கே தான் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் இருக்குங்களே, ஒரு அந்த ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் செல்லுக்குள்ளார ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸு. இது என்ன ஆகும், ரெப்படேட்டிவாக மைட்டாசிஸ் ஆகிட்டு நிறைய நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஆனால் சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகாது, தனித்தனி செல்ஸ் நடக்காது. அதான் சொல்கிறாங்க சைட்டோகைனசிஸ் இல்லாமல் நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் தனித்தனியாக செல் வால்ஸு ஃபார்மேஷன் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏங்க புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அதில் சப்சிக்வெண்ட்டாக செல்வால் ஃபார்ம் ஆன பிறகு இந்த எண்டோஸ்பர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, என்னங்க செல்வால் ஃபார்மேஷன் பெரிஃபெரியிலேருந்து தான் வரும். ஃபுல்லாக நியூக்ளியஸாக இருக்குது. எப்படிங்க? ஃபுல்லாக நியூக்ளியஸாக இருக்குது. ஆனால் இந்த செல்வால் ஃபார்மேஷன் பெரிஃபெரியிலேருந்து தான் ஆரம்பிக்கும், நடுவில் இருந்து ஆரம்பிக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கும்? சரௌண்டிங்கில் சுற்றிலும் இருக்குது பாருங்கள், பெரிஃபெரி. ஓகேங்களா? சுற்றிலும் இருக்குல்ல பெரிஃபெரி, அந்த பெரிஃபெரியிலேருந்து தாங்க செல்வால் ஃபார்மேஷன் ஆரம்பிக்கும். ஓகேவா? புரியுதா? இஸ் இட் கிளியர்? அப்புறமா உள்ளார இருக்கிறதுக்கும் செல்வால் வந்துட்டு என்னதுங்க தனித்தனியாக ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ரைட்டுங்களா? ஸோ எண்டோஸ்பர்ம் ஃபுட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது. அப்போ இந்த எண்டோஸ்பர்ம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த ஃபுட்டை தான் யார் யூஸ் பண்ண போகிறா? எம்ப்ரியோ யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுறாங்க. ஜைகோட்டு சிங்கிள் செல்லாக இருக்குது, மைட்டாசிஸ் மூலமாக ப்ரோ எம்ப்ரியோவாக மாறும், அப்புறம் குளோபுலாராக மாறும், ஹார்ட் ஷேப்பாக மாறும், ஃபைனலாக அவங்களுக்கு என்னங்க மாறும், ஹார்ட் ஷூ ஷேப்பில் எம்ப்ரியோ மாறும். 1 or more கார்டிலேடன் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பை தான் வந்துட்டு ஹார்ட் ஷூ ஷேப்புன்னு சொல்கிறாங்க. 2 கார்டிலேடனா டைகாட்டு, 1 கார்டிலேடனா மோனோகாட்டு. ரொம்ப சிம்பிளுங்க. டைகாட்டில் உங்களுக்கு போர்ஷன் ஆஃப் எம்பிரியோனல் ஆக்சிஸ் அபோவ் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்டிலேடன், இங்கே ஒரு மிஸ் ஆகுது. அபோவ் த லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்டிலேடன் இஸ் எபிகார்டில். காட்டுட்டா? ஓகேவா? அங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லெவல் ஆஃப், இல்லை இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரியாது, இந்த டயக்ராமில் அவ்வளோ கிளியராக இருக்காது, நானே வரைகிறேனே. சரியா? இது ரெண்டும் அந்த டைகாட் மாதிரி 2 கார்டிலேடன். அப்போது இதுதாங்க லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்டிலேடனு. ஓகேங்களா? இதை கொஞ்சம் தள்ளி போடுறேன். ஓகேவா? இது இருக்குல்ல, இதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். சரியா? இப்படி போட்டுக்கிறேன்.
இப்போ கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதான் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்டிலேடனு, இதுதான் அந்த லெவலு. ஸோ போர்ஷன் ஆஃப் என்னங்க, போர்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்சிஸ் above the level of attachment of cartilage. இங்கே போட்டுக்கோங்க, above the level of attachment of cartilage is epicartil. அப்போது level of attachment of cartilage இதுதான், இதுக்கு above இருக்கிற portion of embryonal axisக்கு பேர் epicartil. சரியா? இப்போ இது ஃபுல்லாக embryonal axis, இந்த லெவலுக்கு அபோவாக இருக்கிற இதுக்கு பேர் epicartil. புரியுதா நான் சொல்ல வருது? ரைட்டுங்களா? அப்போ அந்த எபிகார்டிலுடைய எண்டில் என்னங்க, எபிகார்டில் இங்கே இருக்குதுங்க. சரிங்களா? அதோடைய எண்டில் என்னங்க இருக்குது, பிளிமியூல் இருக்குதுங்க. இட் இஸ் ப்ரெசன்ட். பிளிமியூல் எம்பிரியானிக் ஷூட் இஸ் ப்ரெசன்ட்டு. சரியா? அப்புறம் இதா, அப்புறம் போர்ஷன் ஆஃப் எம்எல் ஆக்சஸ் பிலோ த லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்டிலன் இஸ் ஹைப்போகார்டில். அது ரேடிக்கலில் முடியும். பாருங்கள், இப்போ வரையிறேன் பாருங்கள், அழகாக வரையிறேன் பாருங்கள். உங்களுக்கு லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்டிலனுங்க. சரியா? அதுக்கு கீழே இருக்கிற இந்த போர்ஷன் ஆஃப் எம்பிரியோனல் ஆக்சஸ், எம்பிரியோனல் ஆக்சஸ் இப்படி ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? என்னங்க, ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ கீழே இருக்கிறது என்னதுங்க, ஹைப்போகார்டில். புரியுதுங்க? இஸ் இட் கிளியர்? இந்த எண்டில் இருக்கிறது என்னங்க, எம்பிரியானிக் ரூட் கால்டு ரேடிக்கல். சரிங்களா? இங்கே இருக்கிறது என்னதுங்க, ஓகேங்களா? எங்கங்க, இந்த எண்டில் இருக்கிறது என்னங்க, எம்பிரியானிக் ஷூட் கால்டு பிளிமியூல். இங்கே இருக்கிறது எம்பிரியானிக் ரூட் கால்டு ரேடிக்கல். ஹோப் உங்களுக்கு கிளியர் அப்படின்ட்டு நம்புகிறேன். இஃப் இட் இஸ் கிளியர் டைப் சிஎல் ஹார்ட் ஃபயரை போடுங்க. ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் சேராதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வச்சு சேர்ந்துக்கோங்க. தீஸ் ஆர் த ப்ரைஸு. இந்த கூப்பான் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 15% ஆஃபர் கிடைக்கும். இந்த ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க, XLA2754 அப்படிங்கிற ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க. இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். சரியா? ஸோ இது ஆஃப்லைன் கோர்ஸோட ப்ரைஸு 29,500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நீங்கள் ஆஃப்லைனில் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூருக்கு வரலாம். சரியா? டேப் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ரேமு, நல்ல சார்ஜர்லாம் தருவோம். ஸோ யூ கேன் யூஸ் இட். ஸோ தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமெண்ட்டில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ. ஐ வில் see you later. Keep learning, keep growing. See you.